गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, ஜெயநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கும்ப மாதம், அதாவது மாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், துவாதசி திதி. இன்றைக்கி காலம்பரை 8 மணி மட்டும் ஏகாதசி, அதற்கு பிறகு இன்றைக்கி துவாதசி திதி. அமிர்த யோகம், சித்த யோகம், பூர்வாஷாடா நட்சத்திரம், இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் நாராயணியத்தில் 75வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த தசகத்தினுடைய டைட்டில் கம்சவத வர்ணனமிதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் லோகத்தில் அவதாரம் பண்ண காரணங்கள் 2: துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம். பல பக்தாள் கிருஷ்ணனையே நினச்சி உருகினாள். அதுலேயும் விசேஷமாக துளி கூட படிக்காமல், கொஞ்சம் கூட ஸ்காலர்ஷிப்பே இல்லாத சாதாரண பாமர ஜனங்களான அந்த நந்தவிரஜத்தில் இருந்த கோபஸ்திரீகள் பகவான்கிட்டக்க அந்யாதிருஷ்யமான ஒரு பக்தியை வச்சு அவனை ஆராதித்தாள். அவனையே நினச்சி உருகினாள். அவளுக்கு பரமஹம்ச பதத்தை சுவாமி அள்ளி கொடுத்தாள். அந்த மாதிரி பல பக்தாளை ரட்சிச்சிருக்காள் சுவாமி. உத்தவர் முதலான பல பக்தாளை சுவாமி ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்காள், பரமானுகிரகம் பண்ணியிருக்காள்.
துஷ்ட நிகிரகம். கம்சன், சிசுபாலன், தந்தபக்தன் முதலான கொடிய ராஜாக்கள் பல பேரை வதம் பண்ணாள். அவர் மனசனுடைய சங்கல்பத்தினால தான் மகாபாரத போரில் பல துஷ்டாலெல்லாம் அழிக்கப்பட்டனர். அப்படி பூமி பாரத்தை குறைப்பதற்காக வந்தவர் சுவாமி. அந்த துஷ்ட நிகிரகங்கிறதுல முக்கியமான ஒரு கட்டம் என்னன்னா கம்சவதம். கம்சன் சுவாமிக்கு உறவுக்காரன். சுவாமியினுடைய சொந்த அம்மாவான தேவகியினுடைய கசன் கம்சன். ஆனால் துஷ்டன். அவன் தன் அப்பாவையே சிறை பண்ணி ஜெயிலில் போட்டுவிட்டான். அரசாங்கத்தை தன் கையில் வச்சுருந்தான். அப்படியெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கான் அவன். துஷ்டன் அவன். அவனை சுவாமி வதம் பண்ணாள். அதுக்காகவே வந்திருக்காள் சுவாமி. அந்த வர்ணனையே இந்த 75வது தசகத்தில் பட்டதிரி நம்மளோட பகிர்ந்துகிறாள். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே கம்சவத வர்ணனம் நாம பஞ்சசப்ததிதமம் தசகம். பிராதः சந்திரஸ்தபோஜ க்ஷிதிபதி வச்சசா பிரஸ்துதே மல்லதூர்யே சங்கே ராஜ்ஞாம் ச மஞ்சான் அபியயுஷி கதே நந்தகோபேபி ஹர்ம்யம் ஹம்சே சௌதாதிரூடே त्वमपि सह बलः सानुगच्चारुवेषो रङ्गद्वारं गतो भूः कुपितकुवलयापीड नागावलीधम्. அழகான முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், எந்த ஒரு கம்சன் கபட்டமான எண்ணத்தோடு கூட சுவாமியை மதுரைக்கு ஆஹ்வானம் பண்ணியிருந்தான். தான் ஒரு யாகம் பண்ணுவதாகவும், தனுர் யாகம்னு ஒரு யாகம் பண்ணுறதாகவும், அதற்கு பத்திரிகையெல்லாம் அடித்து திடபுடலாக ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லா ராஜாக்களுக்கும் ஆஹ்வான பத்திரிகை அனுப்பிச்சிருந்தான். அக்ரூரர் அனுப்பிச்சு நீ மதுரைக்கு போய் கிருஷ்ணனையும் பலராமனையும் அவனோட குடும்பத்தோடு கூட நந்தகோபன் எல்லாரையும் அழிச்சுன்னு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சான். என்ன அவனுடைய கபட்டமான எண்ணம்னா சுவாமி இங்கே வதம் பண்ணிவிடலான்னுட்டு அந்த இன்விடேஷனை ஆக்செப்ட் பண்ணிட்டு சுவாமி, பலராமன், நந்தகோபன் குடும்பத்தில் எல்லாரும் பந்துக்கள் மித்ரால் எல்லாரோட கூட சுவாமி மதுரைக்குள்ளே பிரவேசம் பண்ணால். அந்த பிரவேசம் பண்ண வைபவத்தை 74வது தசகத்தில் நம்ம பார்த்தோம். இந்த தசகத்தில் சுவாமி முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள், கம்சன் ஒரு பெரிய மாளிகை கட்டி அதில் பெரிய ஒரு ரங்கம், ஒரு ஆடிட்டோரியம் பண்ணி அதில் மல்ல யுத்தக்கால 2 பேரை மல்யுத்தம் பண்ணுறதுக்காக பல கேளிக்கைகள் நடக்கிறதே அதுவும் ஒன்று. அதுக்கு இன்விடேஷன் பண்ணியிருந்தான். எல்லாருக்கும் ரிசர்வ்டு சீட்டு போட்டு வச்சுருந்தான். அந்த ஒரு பெரிய பில்டிங் ஆடிட்டோரியம் இருக்கே, அதுக்குள்ளே சுவாமி நுழைஞ்சாருங்கிறது இந்த முதலாவது ஸ்லோகம். சுவாமி அன்னைக்கு காலம்பரை எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு விட்டு அழகாக ஸ்நானாதிகள் பண்ணிட்டு ரொம்ப திவ்யமாக அலங்காரங்கள் பண்ணிட்டு கிளம்பினாலாம். பிராதः சந்திரஸ்தபோஜ க்ஷிதிபதி வச்சசா. என்னத்தினால சுவாமி வந்தாள் நாள்? க்ஷிதிபதி வச்சசா நாள். போஜா டைனாஸ்டியில் அவன் ஒரு ராஜாவாக இருக்கான் கம்சன். ஏன்னா அப்பாவை ஜெயிலில் தூக்கி போட்டுவிட்டான். அவனுடைய ஆஹ்வானத்தின் பேரில் சுவாமி வந்திருக்காள். அவன் எப்பேற்பட்ட க்ஷிதிபதி நாள்? சந்திரஸ்த நாள். பயந்துட்டே நடுங்கிட்டு இருந்தானாம் அவன். எப்போ சுவாமி தன்னை வதம் பண்ண போகிறாளோ தெரியலையே. அசரீரி சொல்லியிருக்கே கிருஷ்ணனால் தான் மரணம் அடைய போகிறோம்னுட்டு. அப்படின்னு பயந்துன்னு சதா சர்வதா கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருந்தானாம். அது சொல்கிறாள். பிராத்தா காலம்பரை எழுந்தோடனேயே நடுங்கிறான் பயந்துண்டு. பிராதः சந்திரஸ்தபோஜ க்ஷிதிபதி வச்சசா பிரஸ்துதே மல்லதூர்யே. அவன் சொல்லியிருக்கான், 2 மல்யுத்தக்காராள், அவள் ரெஸ்லிங் பண்ண போகிறாள், மல்யுத்தம் பண்ண போகிறாள்னு சொல்லி எல்லாருக்கும் ஆஹ்வானம் பண்ணியிருக்கான். எல்லாருக்கும் சீட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கான் அந்த ஆடிட்டோரியத்தில், ரிசர்வ்டு சீட்டு. அங்கே யாரெல்லாம் வந்திருக்காள்னார்? எல்லா ராஜாக்களும் வந்திருக்காளாம். சங்கே ராஜ்ஞாம் ச மஞ்சான் அபியயுஷி கதே. அங்கே ராஜாக்கள் எல்லாம் அவாவா சீட்டில் வந்து முன்னாடியே உட்காந்துட்டாள். எல்லாரும் அவாவா சீட்டில் உட்காந்துருக்காள். அப்போது நந்தகோபன் அவனும் வந்திருக்கான். கதே
நந்தகோபேபி ஹர்மியம். அந்த பெரிய மாளிகைக்குள்ள நந்தகோபனம் உள்ள நுழைஞ்சாள். அங்கே போய் அவருக்கு போட்டிருக்கிற விஐபி சீட்டில் உட்காந்துட்டாள் அவள்லாம். கம்சே சௌதாதிரூடே துவமபி சகபலஹா சானுகாருவேஷோ. அழகான சாரு வேஷோன்னாள். சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்காள். நல்ல ஆக்டர் மாதிரி, நடிகன் மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணி மயில் பீலிகள்லாம் தலையில் வச்சுருந்து வனமாலை வைஜெயந்தி மாலை எல்லாத்தையும் போட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காள். சகபலஹா நாள் பலராமன் அண்ணாவோட கூட சேர்ந்து வந்தாள். சக்காக்களோட கூட வந்திருக்காள். உள்ளே நுழைஞ்சாலாம் அந்த பெரிய ஆடிட்டோரியம். அதுக்குள்ளே உள்ள நுழையறதுக்காக என்ட்ரன்ஸ்குள்ளே சுவாமி உள்ள நுழைய பார்த்தாள். கம்சே சௌதாதிரூடே துவமபி சகபலஹா சானுகாருவேஷோ ரங்கத்வாரம் கதோ பூஹு. ஏ குருவாயூரப்பா, அந்த ரங்கத்வாரம், அந்த ஆடிட்டோரியத்தினுடைய என்ட்ரன்ஸுக்குள்ளே நீ நுழைய போகிற போது அங்கே வாசலில் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக கம்சன் ஒரு பெரிய யானை, மத யானை, குவலையா பீடம்னு அந்த யானைக்கு பேர், அதை நிறுத்தி வச்சுருக்கான். அந்த குவலையா பீடம்ங்கிற யானை இருக்கே, அது சுவாமியை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தித்தான். ரங்கத்வாரம் கதோ பூஹு குபித குவலையா பீட நாகாவலீடம். அந்த யானை கோபத்தோடு கூட பெரிய சத்தம் போட்டுது. சுவாமியை உள்ளே வராமல் தடுத்து நிறுத்தித்தான். அது சொல்கிறாள். என்ன காரணங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாள். பிராத சந்திரஸ்த போஜ க்ஷிதிபதி வச்சசா பிரஸ்துதே மல்லதூர்யே சங்கே ராஜ்ஞாம் ச மஞ்சான் அபியயுஷி கதே நந்தகோபேபி ஹர்மியம் கம்சே சௌதாதிரூடே त्वमपि सह बलः सानुगश्चारुवेषो रङ्गद्वारं गतो भूः कुपित कुवलयापीड नागावलीदम्. சுவாமி அந்த ரங்கத்வாரத்துக்குள்ளே ஆடிட்டோரியத்துக்குள்ளே நுழைய சமயத்தில் பெரிய யானை குவலையாப்பீடம் 2 பெரிய தந்தத்தை வச்சுட்டு இருக்கு. அது பெருசாக சத்தம் போட்டுண்டு சுவாமியை உள்ளே வரப்படாமல் தடுத்து நிறுத்தித்தான் சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். சுவாமி அந்த யானையை பார்த்து ஒரு சொல் சொன்னாள். ஏ பாபகர்மாவே, நகரு, எனக்கு வழி விடுன்னு சொன்னாள். அது சொன்னோன்னே அந்த யானைக்கு கோபம் வந்தது. அதுக்கு மேலே யானை மேலே உட்காந்துருக்க யானை பாகன் இருக்கானே அம்பஷ்டன், அவனுக்கு கோபம் வந்துதான். அவன் அந்த யானையே ஊக்குவிச்சான், இந்த கிருஷ்ணனை இம்சை பண்ணுன்னுட்டு. அப்போது அந்த யானை என்ன பண்ணித்தான், கிருஷ்ணன் துதிக்கையினால் கிருஷ்ணனை பிடிச்சி ஒரு இழுத்து தான். அப்போ சுவாமி அதனுடைய மஸ்தகம், அதனுடைய தலை எப்படி இருக்கும், யானை தலைன்னா அப்படி 2 பெருசாக ரவுண்டாக வரும். அப்படி இந்த 2 கொப்பளம் மாதிரி பெருசாக தலை இருக்கும். அந்த தலையில் 2 குட்டு குட்டினாலாம். அதை வர்ணிக்கிறாள் பட்டதிரி. இங்கே ரொம்ப காவிய ரசனையோடு வர்ணிச்சிருக்காள் 2வது ஸ்லோகத்தில். பாபிஷ்டா பேஹி மார்காத் द्रुतमिति वचसा निष्ठुर क्रुद्ध बुद्धेः अम्बष्ठस्य प्रणोदात् अधिक जवजुषा हस्तिना गृह्यमाणः केलीमुक्तोऽथ गोपी कुचकलशचिर स्पर्धिनं कुम्भमस्य व्याहत्यालीयथास्त्वं चरण भुवि पुनः निर्गतो वल्गुहासी. ஏ கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, இந்த யானை குவலையா பீடம் மகா கோபத்தோடு உன்னை உள்ள விடாமல் தடுத்து நிறுத்தின பொழுது நீ என்ன சொன்ன? பாபிஷ்ட அபேஹி மார்காத்து துருத்தம் இதி. ஹே பாபாத்மாவே, சீக்கிரம் வழியை விடு, நகருன்னு துஷ்டமாக கொடூரமாக ஒரு வார்த்தையை நீ அந்த யானைகிட்ட சொன்னேன். அது சொன்னோடனே அந்த வச்சசா நீ சொன்ன சொல்ல கேட்டுவிட்டு நிஷ்டுர கிருத்த புத்தே அம்பஷ்டஸ்ய பிரணோதாத்து, அந்த யானை பாகனுக்கு மகா கோபம் வந்துதாம். இவ்வாறு சொன்னோடனே கிருஷ்ணன் மேலே கோபம் வந்தது. இப்போ யானையே ஊக்குவிச்சானாம். என்ன ஊக்குவிச்சானால் அவனை பிடிச்சி ஹிம்சை பண்ணணுட்டு. அம்பஷ்டஸ்ய பிரணோதாத் அதிக ஜவஜுஷா ஹஸ்தினா
கிரஹியமானஹ உன் கையை பிடிச்சி தன்னுடைய தும்பிக்கையினால் பிடிச்சி இழுத்துது. கேலி முக்தோத கோபி குச்ச கலசச்சிர ஸ்பத்தினம் கும்பமஸ்ய யானைக்கு தலையில் கும்பங்கள் 2 கும்பங்கள் இருக்கு. 2 பெருசா கொப்பளம் மாதிரி 2 பெருசா ரவுண்டாக இருக்கு. அதை கவி நாராயண பட்டதிரி வர்ணிக்கிறாள். அவர் நல்லா வேடிக்கையாக வர்ணிப்பர். அது என்ன மாதிரி இருந்தது சுவாமி கிருஷ்ணன் நினச்சினாலாம், நம்ம கோப ஸ்திரீகள் கோகுலத்தில் இருப்பாளே, அவளுடைய ஸ்தனங்களெல்லாம் நல்லா கலசம் மாதிரி பெருசாக இருக்குமே, அந்த யானைக்கு அந்த மாதிரி கும்பம் பெருசாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு கையால் ஒரு குட்டினாலாம் அந்த தலையில். கேலி முக்தோத கோபி குச்ச கலசச்சிர ஸ்பத்தினம் கும்பமஸ்ய இந்த யானையினுடைய கும்பங்கள் 2ம் இந்த கோப ஸ்திரீகளினுடைய ஸ்தனங்களை பரியாசம் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சுவாமி வெடிக்கையாக நினச்சிருந்தாலாம். அது தலையில் ஒன்று வச்சார் நக்குன்னுட்டு, அது ஒரே பரிபிரமிச்சு கீழே விழுந்துடுத்து யானை. வியாகத்யாலியதாஸ்துவம் சரணபுவி புனः நிர்கதோ வல்குஹாசி. நீ அப்படி சுவாமி என்ன பண்ணார், கீழே விழுந்தோன்னா அதுக்கு நடுப்புற கால் மாட்டிலேருந்து 2 காலுக்கும் நடுப்புற அப்படி வந்தார். சிரிச்சுண்டே வந்தார் சுவாமி. யானையை கண்டு அவருக்கு பயம் இல்லை, சிரிச்சுண்டே வந்தாராம் சுவாமி. அதனுடைய 2 கால்களுக்கு நடுப்புற அப்படி மறைஞ்சு ஒளிஞ்சு நின்றுண்டாளாம் சுவாமி. நின்று சிரிச்சுட்டே இருந்தாராம் சுவாமி. அந்த யானையை ஒரு குட்டினோடனே அது கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுத்து. பாபிஷ்டா பேஹி மார்காத் த்ருதமிதி வச்சசா நிஷ்டுர க்ருத்த புத்தே அம்பஷ்டஸ்ய பிரணோதாத் அதிக ஜவஜுஷா ஹஸ்தினா கிருஹ்யமாணஹ. கேலி முக்தோத கோபி குச்ச கலசச்சிர ஸ்பர்தினம் கும்பமஸ்ய வியாகத்யாலியதாஸ்துவம் சரணபுவி புனர் நிர்கதோ வல்குஹாசி. விழுந்த யானையினுடைய கால்களுக்கு நடுப்புறேந்து அப்படி மறைஞ்சுண்டாளாம் சுவாமி. சிரிச்சுட்டே இருந்தாராம். அப்படி யானைக்கு சிக்ஷிப்பிச்சாள். அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாள், இந்த யானையுடைய தந்தத்தை ஒரு பிடுங்கி எடுத்துட்டாராம் சுவாமி. யானையை தந்தத்தை பிடுங்குற மாதிரி பிடுங்கி அதனுடைய உசிரியும் பிடுங்கி விட்டாள்னாள். ஹஸ்த பிராப்யோபி அகம்யோ ஜடிதி முனிஜனஸ்யேவ தாவன் கஜேந்திரம் கிரீடன்னாபாத்ய பூமௌ புனரபிபததः தஸ்ய தந்தம் சஜீவம் மூலாதுன்மூல்யதன் மூலகமஹித மகாமௌக்திகான்யாத்மமித்ரே பிராதாஸ்த்வம் ஹாரமேபிः லலித விரச்சிதம் ராதிகாயை திசேதி. சுவாமி மேற்கொண்டு இந்த யானையை என்ன பண்ணாள், ஹஸ்த பிராப்யோபி அகம்யः ஜடிதி முனிஜனஸ்யேவ தாவன் கஜேந்திரம். சுவாமி என்ன பண்ணாள், கொஞ்சம் அந்த யானையோட விளையாடினாராம். இந்த யானை சுவாமியை பிடிக்கிறதுக்காக மறுபடியும் எழுந்து நின்று துதிக்கையினால இப்படி அப்படியே ஓடி பார்த்துது. அப்போ சுவாமி இங்கேயும் அங்கேயும் ஓடி அதுக்கு கையில் அமடாமல் இப்படி அப்படியே ஓடினார். யானைக்கு புரியவே இல்லை என்ன எப்படி பிடிக்கிறது சுவாமி ஏன்னுட்டு. அதை பட்டதிரி அழகாக சொல்கிறாள். இங்கே ஒரு உபமானம் பண்ணிருக்காள். பெரிய பெரிய மகரிஷிகள்னால் உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக தபஸ் பண்ணுறாள். நீ அடைஞ்சுட்டேங்கிறதாக ஒரு க்ஷணம் நினச்சிக்கிறாள். ஆனால் நீ கிடைக்க மாட்டேங்கிற அவளுக்கு கையில் கிடைச்சுட்ட மாதிரி தோன்றலாம். இந்த பெரிய ரிஷிகள்னால் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணிவிட்டு ஆஹா கிருஷ்ணன் அமுட்டுட்டான்னு நினச்சிக்கிற சமயத்தில் நீ அமடாமல் ஓடிப்படுற. அதே மாதிரி இந்த யானை உன்னை பிடிச்சிட்டோன்னு துதிக்கே நீட்டிந்து வர சமயத்தில் நீ அதை கீழே அடித்து தள்ளி கையில் அமடாமல் எங்கேயும் ஓடினே அப்படின்னு சொல்கிறாள். ஹஸ்த பிராப்யோபி கையில் கிடைச்சுட்டுன்னு நினச்சிட்ட போது அகம்யா கிடைக்காமல் நீ ஜடிதி முனிஜனஸ்யேவ பெரிய பெரிய முனிவர்களெல்லாம் அப்படி நினைக்கும் பொழுது அவளுக்கு டிமிக்கி கொடுக்குறியே நீ கிருஷ்ணா. அதே மாதிரி என்ன பண்ண, அதே மாதிரி தாவன் கஜேந்திரம் கிரீடன்னு அந்த பெரிய கோலையாபீடம்ங்கிற யானையை டிமிக்கி கொடுத்துட்டு அதை எங்கேயும் ஓட விட்ட கொஞ்ச நாளைக்கு. அதில் பிறகு என்ன பண்ண,
கிரீடன் ஆபாத்திய பூமௌ புனரபிபததா. உன்னை பிடிக்க முடியாம யானையை பிடிச்சி ஒரு தள்ளுதல்னு கீழே விழுந்தது. தஸ்ய தந்தம் சஜீவம். அப்போ அதனுடைய 2 பெரிய தந்தங்கள் இருந்தது. ஒரு பிடுங்கினேன், வெளியில வந்துடுத்து இந்த 2 தந்தமும். அது மாத்திரம்தான் வந்ததா? இல்லை, சஜீவங்கிறாள். அதனோட உசுரும் வெளியில வந்து இழுத்துனாள். அந்த யானையுடைய தந்தத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்தாள். தந்தம் 2ம் வெளியில வந்து இழுத்து சுவாமியுடைய கைக்கு. அதோட உசுரும் வெளியில போயிடுத்துனாள். அப்போ என்ன ஆச்சுன்னாள், கவிகள்லாம் சொல்லுவாள், முத்து இருக்கே நல்முத்து, அது சமுத்திரத்தில் முத்து சிப்பிலையும் கிடைக்கும். சிலது யானை நல்ல வசத்தியான நல்முத்துக்கள் யானையினுடைய தந்தத்துக்கு அடியில் இருக்குமா. அது சொல்கிறாளிங்க. மூலாத் உன்மூல்ய தன் மூலக மகிதமஹா மௌக்திகானி ஆத்மமித்ரே. அப்படி தந்தத்தை பிடிச்சி இழுத்தோடனே அதுக்கு அடியிலேருந்து கடகடன்னு நல்ல நல்முத்துக்கள்லாம் விழுந்துதான். அதெல்லாம் எடுத்து சுவாமியை தன்னுடைய ஸ்நேகிதாள் பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட கொடுத்துட்டு சொன்னாலாம், பிராதாஸ்துவம். தன்னுடைய ஸ்நேகிதாள்கிட்ட கையில் கொடுத்தாலாம். அந்த முத்தெல்லாம் எடுத்து கொடுத்துவிட்டு, ஹாரமேபி லலித விரஜிதம் ராதிகாயை திசேதி. நான் சதா சர்வதா என்னுடைய பிரிய நாயகியான ராதாவையே நினச்சிட்டு இருக்கேன். அவள் கோகுலத்தில் இருப்பள். அவள் என்ன நினச்சி உருகின்றிருப்பள். நானும் அவளை நினச்சி தப்பிச்சுட்டு இருக்கேன். இந்த முத்தெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் பெரிய மாலையாக பண்ணி ஒரு நல்ல முக்தாகாரத்தை அவள் கழுத்தில் போடுங்கோ, ராதிகா கிட்ட கொடுங்கோன்னு சொல்லிவிட்டு அந்த முத்தை கொடுத்தாலாம். கையில் 2 தந்தத்தையும் வச்சுருந்தால் யானை உசுறு போய் கீழே விழுந்ததுன்னாள். ஹஸ்த பிராப்யோபி அகம்யோ ஜடிதி முனிஜனஸ்யேவ தாவன் கஜேந்திரம் கிரீடன்னாபாத்திய பூமௌ புனரபிபததः தஸ்ய தந்தம் சஜீவம் மூலாத் உன்மூல்ய தன் மூலக மகிதமஹா மௌக்திகான்யாத்மமித்ரே பிராதாஸ்துவம் ஹாரமேபிஹி லலித விரஜிதம் ராதிகாயை திசேதி. அழகான 3வது ஸ்லோகம் இது. 4வது ஸ்லோகத்தில் சுவாமிகிட்ட சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, நீ ரொம்ப தைரியமாக யானையினுடைய தந்தம் 2யும் கையில் வச்சுண்டு, அந்த யானையினுடைய தந்தம் பெரிய தந்தம், அதனுடைய தன்னுடைய தோளில் சாத்திந்தாளாம். தன்னுடைய அண்ணா பலராமனோடு கூட உள்ளே நுழைஞ்சாளாம். அந்த ரங்கத்துக்குள்ளே மல்யுத்தம் நடக்கக்கூடிய ரங்கம் இருக்கே, அதுக்குள்ளே நுழைஞ்சாளாம். அப்போ என்ன ஆச்சுன்னால், அவர் உள்ளே நுழைஞ்சோடனே அவருடைய ப்ரெசன்ஸை பார்த்துவிட்டு அங்கே இருக்கப்பட்ட ராஜாக்கள் ஜனங்கள் எல்லாரும் இவரையே பார்த்துட்டு இருக்காளாம். வேற யாரையும் பார்க்காமல் இவருடைய அழகான ரூபத்தை பார்த்தாலாம். பார்த்துவிட்டு எல்லாரும் ஆரவாரம் பண்ணி சந்தோஷமாக ஜெயகோஷம் போட்டாலாம். ஆஹா, இந்த நந்தகோபன் எவ்வளவு பாக்கியசாலி தெரியுமான்னு சொன்னாலாம். சில பேர் சொன்னாலாம், இல்லை நந்தகோபன் பாக்கியசாலி இல்லை, அந்த கோபிகைகள் தான் பாக்கியசாலி, பிருந்தாவனத்தில் இருக்கப்பட்ட கோபிகைகள் ரொம்ப பாக்கியசாலினாலாம். இன்னும் சில பேர் பெருஷா ஆரவாரம் பண்ணி கை தொட்டி ஜெய கோஷம் போட்டு, அதெல்லாம் இல்லை, அந்த யசோதை சுவாமிக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சாலே அம்மாவாக, அவளல்லவோ பாக்கியசாலினாலாம். இன்னும் சில பேர் இறஞ்சி கத்தினாலாம், இது யாருமே இல்லை, உண்மையான பாக்கியசாலி யார் தெரியுமா, நம்ம தான் பாக்கியசாலி. ஏன்னா இவ்வளவு அழகான சுவாமி கிருஷ்ணனை பலராமனை நம்ம கண்ணால் பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கே, நம்மளல்லவோ பாக்கியசாலின்னு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியாக பேசிட்டாலாம். இறஞ்சி சத்தம் போட்டு பேசிட்டு சுவாமியே பார்த்துட்டு இருந்தாள்னு சொல்லக்கூடிய 4வது ஸ்லோகம் இது. கிருண்ணானம் தந்தமம்சே யுதமத ஹலினா ரங்கம் அங்காவிசந்தம் துவாம் மங்கல்யாங்க பங்கி ரபசஹிருத மனோ லோச்சனா வீக்ஷ்ய லோகா ஹம் ஹோ தன்யோ நு நந்தோ நஹி நஹி பசுபாலாங்கனா நோ யசோதா நோ நோ தன்யேக்ஷணா ஸ்மா த்ரிஜகதி வயமேவேதி சர்வே சசம்சுஹு. அழகான ஸ்லோகம் இது.
கிருண்ணானம் தந்தம் அம்சே. அம்சேன்னா தோல்லேன்னு அர்த்தம். தந்தம்னா அந்த யானையிலேருந்து பிடுங்கி எடுத்திருக்காளே ரெண்டு யானையினுடைய தந்தம். அதை கிருண்ணானம் தந்தம் அம்சே, அந்த பெரிய ரெண்டு யானையினுடைய தந்தம் இருக்கே பிடுங்கி எடுத்திருக்கார் சுவாமி. யானைக்கு உசிறு போயிடுத்து. அந்த ரெண்டு தந்தத்தையும் தூக்கி தோளில் வச்சுருந்தாளாம். அப்போது கூட யார் வராள்? ஹலினா, பலராமன் வரார். பலராமர் எப்பொழுதுமே ஒரு கலப்பையை தூக்கி கழுத்தில் வச்சுன்னு வருவாள். அதனால் அவருக்கு பேரே ஹலினன் பேர். அது அந்த ஹலினா அழிச்சுன்னு வராராம் பலராமனோடு கூட. அப்பொழுது எல்லாரும் அந்த மங்கள மூர்த்தியை பார்க்குறாளாம். துவாம் மங்கல்யாங்க பங்கி ரபச ஹிருத மனோலோச்சனா வீக்ஷலோகா. அங்கே குழுமி இருந்த அத்தனை ஜனங்களும் அத்தனை ராஜாக்களும் உன்னுடைய மங்களமான முகத்தையும் உடம்பையும் பார்த்துவிட்டு, உன்னுடைய அலங்காரத்தை பார்த்துவிட்டு, கண்களில் ஜலம் ததும்ப ஆனந்தப்பட்டு, ஹிருத மனோலோச்சனா வீக்ஷிய லோகா, கண்களெல்லாம் நன்னா திறந்து வச்சுட்டு வச்ச கண்ணு வாங்காமல் ஒன்னையே பார்த்துட்டு இருந்தாள். அத்தனை ஜனங்களும் என்ன சத்தம் போட்டாள்? ஜெய ஜெய கோஷம் போட்டு கையை தட்டி என்ன சொன்னாள்? ஹம்ஹோ தன்யோனு நந்தோ. ஆஹா, இந்த நந்தகோபன் உட்காந்துருக்கானே விஐபி சீட்டில், எத்தனை பெரிய பாக்கியசாலி, இவனுடைய புள்ள அல்லவோ இந்த கிருஷ்ணன் சொன்னாலாம் சில பேர். ஹம்ஹோ தன்யோனு நந்தோ. இன்னும் சில பேர் சொன்னாலாம் நஹி நஹி பசுபாலாங்கனா. இல்லை இல்லை, நந்தன் ஒன்றும் தன்யன் இல்லை, இந்த பசுபாலாங்கனா. ஆட்டையும் மாட்டையும் எரும மாட்டையும் எல்லாம் இப்போ மேய்ச்சின்றிருக்கப்பட்ட பசு மாட்டை மேய்ச்சின்றிருக்கப்பட்ட அந்த நந்தவரஜ ஸ்திரீகளல்லவோ பசுபாலாங்கனா. அவள் தான் பாக்கியசாலினாலாம் சில பேர். இன்னும் சில பேர் சொன்னாலாம் நோ யசோதா. அது இல்லை, சுவாமியினுடைய அம்மாவான யசோதை அல்லவோ பாக்கியசாலி, அவளல்லவோ சுவாமிக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சிருக்காள் நாளாம். நோ நோ தன்யேக்ஷணாஸ் அஸ்மா. நம்மளல்லவோ தன்யசாலினாலாம் சில பேர். அவள் அத்தனை பேரும் தன்யசாலி இல்லை. திரிஜகதி வயமே வேதி. இந்த மூணு லோகத்துலேயும் நம்ம தான் ரொம்ப தன்யசாலிகள்னாலாம். வயமேவ இத்தி சர்வேசம்சு. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷம் அடைஞ்சாலாம் பகவானை பார்த்து. ஒருத்தர் ஒன்றை மாதிரி பேசிட்டாலாம், நான் தான் பாக்கியசாலி, நான் தான் பாக்கியசாலின்னுட்டு. பாகவதத்தில் நவரசங்கள் ததும்படியாக சுகாச்சாரியால் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காள். தசமஸ்கந்தம் 43வது அத்தியாயத்தில் எல்லாரும் வழக்கமாக சொல்லுவாள். மல்லானாம் அசனிஹி நிருணாம் நரவரஹ ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனோ அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா ஸ்வபித்ரோ சிசு மிருத்யுர்போஜபதேஹ விராட விதுஷாம் தத்துவம் பரம் யோகினாம் விருஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதோ ரங்கம் கதஹ சாக்ரஜஹ. சுவாமி கிருஷ்ணர் தன்னுடைய அக்ரஜன்னா யார்? அண்ணாவான பலராமனோடு கூட அந்த கம்சன் கட்டி வச்சிருக்கிற பெரிய மாளிகை, அங்கே ரங்கம், அங்கே பெரிய ஆடிட்டோரியம் இல்லையே, அதுக்குள்ளே நுழைய போது எப்படி இருந்தாங்கிறத ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தர் ரசித்தாள் நாள். இல்லை நவரசங்கள் ததும்பி இருக்கிற நாள். என்ன நாள்? மல்லானாம் அசனிஹி. சுவாமி மல்லானாம் அசனிஹின்னாள். சுவாமியை பார்த்தோடனே அங்கே இருக்கப்பட்ட ரெண்டு மல்ல யுத்தக்காராலும் அவளுக்கு இடி விழுந்தது மாதிரி இருந்ததாம். கோபப்பட்டாளாம். என்னடாது நம்ம வந்திருக்கோம், நம்மளை பார்க்காம ஜனங்கள்லாம் இவாளை பார்த்துட்டு இருக்காளுன்னு மகா கோபப்பட்டாளாம். ரௌத்ரம்ங்கிற அந்த ஒரு ரசத்தை இங்கே காட்டுறாள். மல்லானாம் அசனிஹி நிருணாம் நரவரகா. பாக்கி இருக்கப்பட்ட ஜனங்களெல்லாம் இருக்காளே, அவள்லாம் சொன்னாலாம், ஆஹா மனுஷன்னா இவரல்லவோ மனுஷன், மனுஷ ஜாதியிலேயே நரவரகா, மனுஷியாளுக்குள்ளேயே உயர்ந்த மனுஷன் யாருன்னா இந்த கிருஷ்ணன் அல்லவோ சொல்லிட்டாலாம் அங்கே இருக்கப்பட்ட ஜனங்களெல்லாம். நிருணாம் நரவரகா ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான். அங்கே குழுமி இருந்த ஸ்திரீகளெல்லாம் வெச்ச கண்ணு வாங்காமல் கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து சொன்னாலாம், மன்மதன் என்றால் இவன் அல்லவோ மன்மதன்,
மன்மதனுக்கு மேலே அழகாக இருக்கானே. ஸ்ரீராம் ஸ்மரோ மூர்த்திமான், அது ஸ்ருங்கார ரத்தத்தை காட்டுறது. மனுஷன்னா ஆண் பிள்ளைன்னா இவன் அல்லவோ மனுஷன்னு சொன்னாலே அது என்ன காட்டுறதுனால் அத்புத ரசத்தை காட்டுறது. கோபானாம் ஸ்வஜனோ, கோபாலெல்லாம் வந்திருக்காள். அவள்லாம் சொன்னான், ஏய் நம்ம கிருஷ்ணன்டான்னு சொல்லிட்டு தங்களோட கூட சேர்த்து கொண்டாடினாலாம். கோபாலாம் ஸ்வஜனோ, அது என்னத்தை காட்டுறதுனால் ஹாஸ்யத்தை காட்டுறதுதான். கோபானாம் ஸ்வஜனோ அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா, அங்கே இருக்கிற துர்புத்தியாக இருக்கப்பட்ட துஷ்ட ராஜாக்கள் வந்திருக்காளே அவளுக்கெல்லாம் சாஸ்தா நாள். அவள்னா அடக்கி ஆளுவதற்காக வந்து அரசு ராஜா மாதிரி வந்திருக்காளாம். அது என்னத்தை காட்டுறதுனால வீரத்தை காட்டுறது. க்ஷிதிபுஜாம் சாஸ்தா ஸ்வபித்ரோ சிசு, ஆனால் அங்கே நந்தகோபன் வந்திருக்கான், யசோதை வந்திருக்கா, அவளுக்கெல்லாம் இந்த குழந்தை வந்திருக்கான்னு தோன்றதான். அது எந்த காட்டுறதுனால் காருண்யத்தை காட்டுறதாம். அவள் மேலே வச்சுட்டு வாத்சல்யத்தை காட்டுறது, காருண்ய ரசம், கருணாரசத்தை காட்டுறது. மிருத்யுர்போஜ பதே, அங்கே கம்சன் உட்காந்துருக்கான் மாலையை போட்டுண்டு தொடையெல்லாம் நடுங்கிட்டு உட்காந்துருக்கான். அது என்னத்தை காட்டுறதுனால் பீபத்சம்ங்கிற ஃபியரை காட்டுறது, பயம்ங்கிற ஒரு ரசத்தை காட்டுறது. மிருத்யுர்போஜ பதேஹே விராட் அவிதுஷாம், அங்கே இருக்கப்பட்ட முட்டா ஜனங்களெல்லாம் சில பேர் நினச்சிக்கிறாளே அவள்லாம், அவள் அதை என்ன காட்டுறதுனால் சுவாமியை பற்றி துளி கூட கவனிச்சிக்காமல் இருக்காளாம் முட்டாள்கள் சில பேர். அது என்னத்தை காட்டுறதுனால் குத்சனம்ங்கிறத காட்டுறது, ரசத்தை காட்டுறது. தத்துவம் பரம் யோகினாம், ஆனால் அங்கே இருக்கப்பட்ட சில ரிஷிகணங்கள் நல்ல விஷயம் தெரிஞ்ச பக்தாள் இருக்காளே அவள்னா சுவாமி தான் பரமாத்ம தத்துவம்னு புரிஞ்சின்றவாள். அவள் சொல்கிறாளாம் இந்த யோகிகள்லாம், ஆஹா பரமாத்மா அல்லவோ இவர் தான் உண்மையான தத்துவம்னு நினச்சிக்கிறாளாம். அது என்னத்தை காட்டுறதுனால் பக்தி ரசத்தை காட்டுறது. விருஷ்ணீனாம் பரதேவதேதி, அதே மாதிரி இவருடைய குலத்தில் வந்த விருஷ்ணிகள் யாதவாள்னா ஆஹா நம்மளுடைய பரதேவதை வந்திருக்கான் கிருஷ்ணன் நினச்சிக்கிறாளாம். அப்படி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதே கிருஷ்ணர் என்ன பண்ணான்னால் விதித்தோ ரங்கம் கத சாக்ரஜா, இவ்வாறாக உள்ள நுழைஞ்சாள்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்லோகம். அதே மாதிரி இங்கே அழகாக வர்ணிச்சிருக்காள் இந்த 4வது ஸ்லோகத்தில். கிருண்ணானம் தந்தமம்சே யுதமத அலினா ரங்கமங்கா விசந்தம் துவாம் மங்கல்யாங்கபங்கீரபசஹிருத மனோலோச்சனா வீக்ஷ்யலோகாஹ ஹமுஹோ தன்யோனு நந்தோ நஹி நஹி பசுபாலாங்கனா நோ யசோதா நோ நோ தன்யேக்ஷணா ஸ்ம திரிஜகதி வயமேவேதி சர்வே சசம்சுஹு. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே கம்சவத வர்ணனம் நாம பஞ்சசப்ததிதமம் தசகம். பிராதः சந்திரஸ்தபோஜ க்ஷிதிபதி வச்சசா பிரஸ்துதே மல்லதூர்யே. பிராதः சந்திரஸ்தபோஜ க்ஷிதிபதி வச்சசா பிரஸ்துதே மல்லதூர்யே. பிராதः சந்திரஸ்தபோஜ க்ஷிதிபதி வச்சசா பிரஸ்துதே மல்லதூர்யே. சங்கே ராஜ்ஞாம் ச மஞ்சான் அபியயுஷி கதே நந்தகோபேபி ஹர்ம்யம். சங்கே ராஜ்ஞாம் ச மஞ்சான் அபியயுஷி கதே நந்தகோபேபி ஹர்ம்யம். சங்கே ராஜ்ஞாம் ச மஞ்சான் அபியயுஷி கதே நந்தகோபேபி ஹர்ம்யம். கம்சே சௌதாதிரூடே त्वमपि सह बलः सानुगश्चारुवेषो. कंसे सौधाधिरूढे त्वमपि सह बलः सानुगश्चारुवेषो. कंसे सौधाधिरूढे त्वमपि सह बलः सानुगश्चारुवेषो. कंसे सौधाधिरूढे त्वमपि सह बलः सानुगश्चारुवेषो.
రంగద్వారం గతో భూః కుపితకువలయాపీడ నాగావలీఢం రంగద్వారం గతో భూః కుపితకువలయాపీడ నాగావలీఢం రంగద్వారం గతో భూః కుపితకువలయాపీడ నాగావలీఢం పాపిష్ఠాపేహి మార్గాత్ ధృతమితి వచసా నిష్ఠురక్రుద్ధబుద్ధే పాపిష్ఠాపేహి మార్గాత్ ధృతమితి వచసా నిష్ఠురక్రుద్ధబుద్ధే పాపిష్ఠాపేహి మార్గాత్ ధృతమితి వచసా నిష్ఠురక్రుద్ధబుద్ధే అంబష్టస్య ప్రణోదాద్ అధికజవజుషా హస్తినా గృహ్యమాణః అంబష్టస్య ప్రణోదాద్ అధికజవజుషా హస్తినా గృహ్యమాణః అంబష్టస్య ప్రణోదాద్ అధికజవజుషా హస్తినా గృహ్యమాణః కేలీముక్తోऽथ గోపీ కుచకలశచిర స్పర్ధినం కుంభమస్య కేలీముక్తోऽथ గోపీ కుచకలశచిర స్పర్ధినం కుంభమస్య కేలీః ముక్తోऽथ గోపీ కుచకలశచిర స్పర్ధినం కుంభమస్య వ్యాహత్యాలియథాస్త్వం చరణభువి పునర్నిర్గతో వల్గుహాసీ వ్యాహత్యాలియథాస్త్వం చరణభువి పునర్నిర్గతో వల్గుహాసీ వ్యాహత్యాలియథాస్త్వం చరణభువి పునర్నిర్గతో వల్గుహాసీ హస్తప్రాప్యోప్యగమ్యో झटिति मुनिजनस्येव धावन् गजेन्द्रम् हस्तप्राप्योऽप्यगम्यो झटिति मुनिजनस्येव धावन् गजेन्द्रम् हस्तप्राप्योऽप्यगम्यो झटिति मुनिजनस्येव धावन् गजेन्द्रम् क्रीडन्नापात्य भूमौ पुनरभिपततः तस्य दन्तं सजीवम् 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 मूलाद् उन्मूल्य तन्मूलगमहित महामौक्तिकान्यात्ममित्रे मूलाद् उन्मूल्य तन्मूलगमहित महामौक्तिकानि आत्ममित्रे मूलाद् उन्मूल्य तन्मूलगमहित महामौक्तिकानि आत्ममित्रे प्रादास्त्वं हारमेभिः ललितविरचितं राधिकायै दिशेति प्रादास्त्वं हारमेभिः ललितविरचितं राधिकायै दिशेति प्रादास्त्वं हारमेभिः ललितविरचितं राधिकायै दिशेति गृह्णानं दन्तमंसे युतमथालिना रङ्गम् अङ्गाविशन्तम् गृह्णानं दन्तमंसे युतमथालिना रङ्गम् अङ्गाविशन्तम् गृह्णानं दन्तमंसे युतमथालिना रङ्गम् अङ्गाविशन्तम् त्वां मङ्गल्याङ्गभङ्गीरभस कृतमनोलोचना वीक्ष्य लोकाः त्वां मङ्गल्याङ्गभङ्गीरभस कृतमनोलोचना वीक्ष्य लोकाः त्वां मङ्गल्याङ्गभङ्गीरभसहृत मनोलोचना वीक्ष्य लोकाः हंहो धन्यो नु नन्दो नहि नहि पशुपालाङ्गना नो यशोदा
हम हो धन्योनु नंदो नहीं नहीं पशुपालांगना नो यशोदा हम हो धन्योनु नंदो नहीं नहीं पशुपालांगना नो यशोदा नो नो धन्येक्षणा स्मः त्रिजगति वयमेवेति सर्वेश शंसुः नो नो धन्येक्षणा स्मः त्रिजगति वयमेवेति सर्वेश शंसुः नो नो धन्येक्षणा स्मः त्रिजगति वयमेवेति सर्वे शशंसुः ஸ்ரீ ஹரே நமः. அடுத்தது 5வது ஸ்லோகம். இதில் பட்டத்திரி சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, நீ சாட்சாத் பரம்பொருள் அல்லவா, எல்லா விஷயங்கள்லையும் ஊடுருவியிருக்கப்பட்ட மகாவிஷ்ணு அல்லவா. ஏன்னா விஷ்ணுங்கிற பதத்துக்கு சர்வவியாபின்னு அர்த்தம். சுவாமி டைம் ஸ்பேஸ் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார், எல்லாத்துக்கும் வெளியிலையும் இருக்கார். அவர் பரம சுதந்திரத்தில் இருக்கார், ஒன்றுலையும் போய் மாட்டிக்க மாட்டார். நிர்முக்தா நித்தியமுக்தகான்னு சொன்னாள் பட்டதிரி. காலதேச அவதிபியாம் நிர்முக்தகான்னாள். அதுதான் சொன்னாள் இங்கேயும். ஹே குருவாயூரப்பா, நீ பரமானந்த சாந்திர பிரகாசம், நீ ஆனந்த சுரூபி, நீ இந்த மாதிரிலாம் மாட்டிக்க மாட்டே. நீ அப்பேற்பட்டவனாக இருந்து கூட நீ இந்த கோபாலா நடுப்புற நீ பிரகாசிச்சுட்டு இருந்த, அவளோட கூட நீ உட்காந்துருக்க. ஆனால் அவள்லாம் உட்காந்துருக்கிறவாளுக்கு உன்னுடைய அருமை தெரியாது. நீ இப்போ சாட்சாத் பரம்பொருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவளுடைய புண்ணியங்களுடைய பலம் வர சமயத்தில் அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு நீ தான் பரபிரம்மம்னுட்டு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் அவளுடைய பாப்பங்கள்லாம் போய் அதுகள்லாம் நசிச்சு போகிறது எப்போ, நீ அவளை வதம் பண்ணுறத, சுவாமி இந்த துஷ்டாளை வதம் பண்ணுறத, அவளுடைய பாப்பங்களும் போயிடுறது. அதே மாதிரி நல்ல ஜனங்கள் புண்ணியங்கள் பண்ணவாள் இருக்காளே, அவள் புண்ணியங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பித்தோடனே அவள் மோட்சத்தை அடைகிறாள். அப்பவும் புரிஞ்சுன்னுடுறாள் சுவாமி பரமாத்மா ஸ்வரூபன்னுட்டு. அப்போ எல்லாரும் பாடுவாள், ஒன்னே ஸ்தோத்திரம் பண்ணுவாள், நீ நீ பண்ண லீலைகளெல்லாம் பற்றி வர்ணிப்பாள்னு சொல்கிறாள் பட்டதிரி. அப்பேற்பட்ட பரபிரம்ம ஸ்வரூபமான நீ மறைஞ்சிட்டு எல்லா கோபாலாளோட கூட சேர்ந்து நீ ஒரு கோபாலனாக உட்கார்ந்துருக்கியேன்னாள். பூர்ணம் பிரம்மைவ சாட்சாத் நிரவதி பரமானந்த சாந்திர பிரகாசம் கோபேஷு த்வம் யலாசி ந கலு பகுஜனை தாவதா வேதிதோ பூ திருஷ்ட்வா சத்வாம் ததேதம் பிரதமம் உபகதே புண்ணியகாலே ஜனௌகா பூர்ணானந்தா விபாபா சரசம் அபிஜகுஹு त्वत्कृतानि स्मृतानि. கூட கோபாலாள்லாம் உட்கார்ந்துருக்காள் கிருஷ்ணனோட கூட. அவளுக்கு சுவாமி பரபிரம்ம ஸ்வரூபங்கிறது சரியாக புரிஞ்சிக்கல. தன்னோட இருக்கப்பட்ட இன்னொரு சகான்னு நினச்சிட்டு இருக்காள். ஆனால் அவளுடைய புண்ணியங்களெல்லாம் எப்போ பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சு கொடுத்தோ அப்போ புரிஞ்சு போயிடும் அவளுக்கு பரபிரம்ம ஸ்வரூபம் சுவாமின்னுட்டு. அது மாதிரி துஷ்டாளுக்கும் தெரிஞ்சு போயிடும்னாள். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பூர்ணம் பிரம்மைவ சாட்சாத், நீ பரபிரம்மம் பூர்ணாவதாரம் பண்ணி வந்திருக்கேங்க, பூர்ணஸ்வரூபி நீ. நிரவதி பரமானந்த சாந்திர பிரகாசம், நீ பரம ஜோதிஷு நீ. அதுவும் எப்பேற்பட்ட ஜோதிஷு, பரமானந்த சாந்திர பிரகாசம், நீ பிரகாசிச்சுருக்கப்பட்ட பரபிரம்மஸ்வரூபி நீ. கோபேஷு த்வம் யலாசி, இதர கோபாலாளர் கூட அங்கே வந்திருக்கிற இடையார்கள் கூட்டத்தோடு கூட நீ உட்கார்ந்துருக்க. கோபேஷு த்வம் யலாசி நகலு பகுஜனை தாவது ஆவேதிதோ பூ. எவ்வளோ பேருக்கு உன்னை சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது, நீ பரபிரம்மங்கிறது தெரியல. அவளும் உன்னோட கூட உட்காந்துன்னு பார்த்துட்டு இருக்காள். திருஷ்ட்வா சத்வாம் ததேதம் பிரதமம் உபகதே புண்ணியகாலே ஜனௌகா. ஆனால் அவளுடைய புண்ணிய காலம், புண்ணியங்களுடைய பலம் எப்பொழுது கிடைக்க ஆரம்பிச்சதோ அப்போ புரிஞ்சு நுடுவாள் நீ யாருன்னுட்டு. பூர்ண ஆனந்தா விபாபா, அவளுடைய பாப்பங்கள்லாம் விலகி புண்ணியம் மாத்திரம் இருக்கிற சமயத்தில் அவள் புரிஞ்சு நுடுவா நீ பூர்ணானந்த ஸ்வரூபி சாட்சாத் பரமாத்மாங்கிறது புரிஞ்சுடணும். சரசம் அபிஜகுஹு தொத்கிருத்தானி ஸ்மிருதானி, நீ பண்ணின
லீலைகள், உன்னுடைய கதைகள் எல்லாத்தையும் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவாள். அவள்னா நீ பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபி, பரமானந்த ஸ்வரூபிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போயிடும்னாள். பூர்ணம் பிரம்மைவ சாட்சாத் நிரவதி பரமானந்த சாந்திர பிரகாசம் கோபேஷு த்வம் யலாசி ந கலு பகுஜனை தாவதா வேதிதோ பூஹு திருஷ்ட்வா தத்வாம் ததேதம் பிரதமமுபகதே புண்ணியகாலே ஜனௌகாः பூர்ணானந்தா விபாபாः சரசம் அபிஜகுः त्वत्कृतानि ஸ்மிருதானி. அடுத்த 6வது ஸ்லோகத்தில் எப்படி சுவாமி இந்த 2 மல்யுத்தக்காரரோடு கூட சண்டை போட்டாளுங்கிறத சொல்கிறாள். கம்சனுடைய எண்ணம் என்னென்னா, சுவாமியை கோகுலத்துலேருந்து மதுரைக்கு எப்படியான வரவழைச்சு, அதுக்காக தான் தனுர்யாகனம்னு பண்ணுறேங்கிறதெல்லாம் கபட்டமாக சொல்லி சுவாமியை வர வச்சிருக்கான். அப்பொழுது அங்கே அந்த தனுர்யாகத்தோடு கூட சில கேளிக்கைகள்லாம் பண்ணுவதற்காக பெரிய அரங்கம் கட்டி, அவனுடைய ராஜாங்கத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட ரொம்ப ஜெயசாலிகளான 2 பேர், முஷ்டிகன் சாணூரன்னுட்டு 2 பேர், 2 மல்யுத்தக்காராள், அவளை வரவழைச்சு அங்கே அவள் 2 பேரும் சண்டை போட போகிறாளுங்கிறதாக சொல்லி எல்லாரையும் வரவழைச்சிருக்கான். ஆனால் அவளுடைய எண்ணம் என்னென்னா, இந்த 2 பேரையும் விட்டு பலராமன் கிருஷ்ணன் 2 பேரையும் வதம் பண்ணுங்கிறது எண்ணம். அதனால் அவன் என்ன பண்ணான், இந்த சாணூரன் முஷ்டிகன் இவா 2 பேருக்கும் சொன்னான், நீங்கள் போய் பலராமன் கிருஷ்ணன் இவாளோட சண்டை போடுங்கன்னு சொன்னானாம். அதுதான் இந்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. சாணூரோ மல்லவீரः ததனு நிருபகிரா முஷ்டிகோ முஷ்டிசாலி त्वां रामं चाभिपेदे झट झटिति मिथो मुष्टिपातातिरूक्षम् उत्पातापातनाकर्षण विविधरणानि आसतां तत्र चित्रं मृत्योः प्रागेव मल्ल प्रभुरगमदयं भूरिशो बन्धमोक्षान् சாணூரோ மல்லவீரா, மல்யுத்தத்திலேயே ரொம்ப பராக்கிரமசாலி சாணூரன், அவன் அங்கே வந்திருக்கான். அவனோடு கூட இன்னும் யார் வந்திருக்காள், முஷ்டிகன் வந்திருக்கானான். நிருபகிரா முஷ்டிகோ முஷ்டிசாலி, முஷ்டிகன் நோத்தன் அவன் முஷ்டிசாலினாள். அவனுக்கு ரொம்ப இரும்பு மாதிரி அவனுடைய ஃபிஸ்ட்டு, அதுலேருந்து ஒரு அடி விழுந்ததுன்னா ஆல் க்ளோஸ், அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி முஷ்டிகன். சாணூரன் முஷ்டிகன் இவன் 2 பேரையும் கம்சன் என்ன பண்ணானாம், நிருபகிரானாள். கம்சன் சொன்னானாம், நீங்கள் 2 பேரும் போய் இந்த பலராமன் கிருஷ்ணன் இவா 2 பேரையும் பிடிங்கோன்னாள். துவாம் ராமம் சாபிபேதே ஜட ஜடிதி மிதோ முஷ்டிபாதாதிரூக்ஷம், நீங்கள் 2 பேரும் முஷ்டி யுத்தம் பண்ணுங்கோ, இந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் அடித்து நொறுக்குங்கோன்னு சொல்லி கம்சன் சொன்னான். அதனால் அவன் அவ 2 பேர்கிட்ட வந்தானாம், சாணூரனும் முஷ்டிகனும். உத்பாதா பாத்தனா கர்ஷண விவிதரணானி ஆசதாம் தத்ர சித்திரம். சித்திரம் நாள், அற்புதம் நடந்ததுன்னாள். என்னென்ன அவர்கள் எல்லாம் மல்யுத்தம் பண்ணுறவா என்ன பண்ணுவா, ஒருத்தரையும் தூக்கி மேலே எரிஞ்சு கீழே போடுவாள். குஸ்தி போடுறத ஒருத்தர் நன்னா கட்டி பிடிச்சிடுவாள், பிடிச்சவத்தை விடுவாள், விட்டத்தை மறுபடியும் பிடிச்சி கட்டி போடுவாள். இப்படி கட்டி பிடிச்சி விடுறது இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் மல்யுத்தத்தில். அது என்னத்தை உத்பிரேட்சையாக காட்டுறாள்னா, சம்சாரத்தில் ஜீவன்கள்லாம் பந்தத்தில் அமுட்டுண்டு கட்டி போட்டு வச்சிருக்கு, அப்புறம் அதுலேருந்து விடுபடுறது, அதுலேயும் மறுபடியும் போய் கட்டி போட்டு வைக்கிறது, மறுபடியும் விடுபடுறது. இதை சுவாமி காட்டணுங்கிறதுக்காக இந்த மல்யுத்தம் பண்ண வந்த முஷ்டிகன் சாணூரன் இவா 2 பேரோட கூட மல்யுத்தம் பண்ணுறத அவனை போட்டு கட்டுவர், அப்புறம் கொஞ்சம் விடுவிப்பர், அப்புறம் மறுபடியும் கட்டி போடுவர். இதெல்லாம் பண்ணாள்னு சொல்கிறாள் இங்கே பட்டத்திரி. இப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணாலாம் இந்த முஷ்டிகனும் சாணூரனும் சுவாமிகிட்ட வந்துனாள். சாணூரோ மல்லவீரः ததனு நிருபகிரா முஷ்டிகோ முஷ்டிசாலி त्वां रामं चाभिपेदे झट झटिति मिथो
முஷ்டிபாதாதிரூக்ஷம் உத்பாதாபாதனாகர்ஷண விவிதரணானி ஆசதாம் தத்ர சித்திரம் மிருத்யோः பிராகேவ மல்ல பிரபுரகமத் அயம் புரிஷோ பந்த மோக்ஷான். அவளுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பந்தம் மோக்ஷம் பந்தம் மோக்ஷம் எல்லாம் சுவாமி அவளை அனுபவிக்க வச்சாலாம் அந்த சண்டையில் நாள். 6வது ஸ்லோகம் இது. அடுத்த 7வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். இந்த சுவாமி என்ன பண்ணாள், சாணூரனை வதம் பண்ணிவிட்டாள், பலராமன் முஷ்டிகனை வதம் பண்ணாள். அதை சொல்கிறாள் இந்த 7வது ஸ்லோகத்தில். அங்கே வந்திருந்த ஜனங்களெல்லாம் சுவாமி பலராமன் கிருஷ்ணன் 2 பேரும் சாணூரன் முஷ்டிகன் இவா 2 பேரோடையும் சண்டை நடக்கிறத பார்த்துட்டு இவா 2 பேரும் சண்டை போட்டால் நம்ம பார்க்கப்படாது, நம்ம கிளம்பி போயிடுவோம். பார்த்தா இந்த 2 பேரும் ரொம்ப மிருதுவான உடம்பை வச்சுட்டு இருக்கப்பட்ட அழகான சின்ன குழந்தைகளாச்சே. இவளை இந்த கம்சனுடைய ராஜாங்கத்திலேயே ரொம்ப நம்பர் 1 இருக்கப்பட்ட இந்த முஷ்டிகனும் சாணூரனும் அடித்து போட்டுவிடுவாளே, இதை பார்க்கணுமா, ரத்த விளார ஆகிடுமே, இதை பார்க்க வேண்டாம், நம்மளாம் கிளம்பி போயிடலான்னு ஒவ்வொருத்தரும் சீட்டை விட்டு எழுந்திருக்க பார்த்தாலாம். அது சொல்கிறாள் இங்கே. ஹாதிக்கட்டம் குமாரௌ சுலலித வபுஷௌ மல்லவீரௌ கடோரௌ நத்ரக்ஷ்யாமோ பிரஜாமஹ त्वरितमिति जने भाषमाणे तदानीं चाणूरं तं करोद्ब्राह्मणविकलदसुं पोथयामासिथोर्व्यां पिष्टो भून्मुष्टिकोऽपि द्रुतमत हलिना नष्टशिष्टै दधावे. என்னாச்சினாள், ஹாதிக்கஷ்டம் குமாரோ, இந்த சண்டையை நம்ம பார்க்கலாமா, எவ்வளோ கொடூரமான சண்டை. இவாளை பார்த்தா ரெண்டு குமாராளும் கிருஷ்ணனும் பலராமனும் சின்ன குழந்தைகள், மிருதுவான சரீரத்தை வச்சுட்டு இருக்கப்பட்டவாள். சுலலித வபுஷௌ, மிருதுவான சரீரத்தோடு இருக்கப்பட்ட இந்த 2 குழந்தைகள். மல்ல வீரௌ கடோரௌ, ஆனால் மல்யுத்தம் பண்ண வந்திருக்கிற முஷ்டிகன் சாணூரன் இவா 2 பேரும் ஒரேடியாக மசில் பில்டு பண்ணி ரொம்ப ரொம்ப பெரிய வஸ்தாதா இருக்காளே, கடோரமான உடம்பை வச்சுட்டு இருக்காளே. இந்த அடிதடியை நம்ம பார்க்கணுமா, நத்ரக்ஷ்யாமோ விரஜாமஹா, நம்ம டிக்கெட்டு போனால் போகிறது, நம்ம ஆற்றுக்கு போவோம்னு சொல்லி எல்லாரும் எழுந்திருக்க ஆரம்பித்தாலாம். சீக்கிரமாக கிளம்பிடுவோன்னுட்டு துவரித்தம், சீக்கிரமாக நம்ம இந்த சீட்டை விட்டு கிளம்பிடுவோம், இந்த அடிதடி வேண்டாம் நமக்கு. கிருஷ்ணனும் பலராமனையும் மிருதுவான 2 பசங்கள் அடிபட போகிறாளே. ஜனே பாஷமானே ததானீம், இவ்வாறா பேசிகிட்டே இருக்கிற சமயத்தில் என்ன ஆச்சுன்னால், சாணூரம் தம் கரோத் பிராமண விகலதசும், சுவாமி கிருஷ்ணர் இந்த சாணூரனை பிடிச்சார். பிடிச்சி ஒரு சுற்றினால் அவன் 2 கையும் பிடிச்சிட்டு அவன் சுத்தத்தில் கலதசும்னால் அவனுடைய உடம்புலேருந்து மூச்சு வெளியில் போயிடுத்தான். அந்த சென்ட்ரிஃபியூக்கு தாங்க முடியாமல் அந்த ஃபோர்ஸ் அப்படி சுத்தல்ல அவன் உடம்புல இருக்க பிராணன் வெளியில் போயிடுத்துனாள். சாணூரம் தம் கரோத் பிராமண விகலது அசும் போதையாமாசிதோர்வியாம், அவனை அப்படி உயரக்க தூக்கி விட்டு எறிஞ்சு கீழே தள்ளினார், அப்படியே அடித்தார் கீழே. அவன் க்ளோஸ் ஆகிட்டான் சாணூரன். பிஷ்டோ பூத் முஷ்டிகோபி, முஷ்டிகனுக்கு என்னாச்சுன்னாள், பலராமன் முஷ்டிகனை பிஷ்டோ பூத்துனாள், மாவரைக்கிற மாதிரி அரைச்சி விட்டார் சுவாமி. ஒரு நசுக்கினாராம். துருத்தம்னா சீக்கிரமாகனது. அத்த ஹலினா, பலராமனால் இந்த முஷ்டிகனை ஒரு நசுக்கினார். நஷ்டசிஷ்டை ததாவே, இவா 2 பேரும் பிராணன் படுத்து முஷ்டிகனுக்கும் சாணூரனுக்கும். அவனோட கூட சில மல்யுத்தக்காராள்லாம் வந்திருந்தா. அவள்லாம் என்ன பண்ணாள்னா, இந்த அரங்கத்தை விட்டு ஓடினாலாம், தங்க உயிர் தப்பினா போகிறோம்னுட்டு. நஷ்டசிஷ்டை ததாவே, பாக்கி இருக்கப்பட்ட அந்த முஷ்டிகன் சாணூரன் இவாளுடைய சிஷ்ய கணங்களெல்லாம் அவள்லாம் ஓடினாலாம் எக்ஸிட்டை நோக்கி. அழகான 7வது ஸ்லோகம் இது. அதிக்கஷ்டம் குமாரௌ சுலலித வபுஷௌ மல்லவீரௌ கடோரௌ நத்ரக்ஷ்யாமோ விரஜாமஹ त्वरितमिति जने भाषमाणे तदानीं चाणूरं तं करोत् ब्राह्मणविगलदसुं पोथयामासिथोर्व्यां पिष्टो भून् मुष्टिकोऽपि
துருதமத அலினா நஷ்டசிஷ்டைர்ததாவே. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. பூர்ணம் பிரம்மைவ சாட்சாத் நிரவதி பரமானந்த சாந்திர பிரகாசம். பூர்ணம் பிரம்மைவ சாட்சாத் நிரவதி பரமானந்த சாந்திர பிரகாசம். பூர்ணம் பிரம்மைவ சாட்சாத் நிரவதி பரமானந்த சாந்திர பிரகாசம். கோபேஷு த்வம் வியலாசீஹி ந கலு பகுஜனைஹ தாவதாவேதிதோ பூः. கோபேஷு த்வம் வியலாசீஹி ந கலு பகுஜனைஹ தாவதாவேதிதோ பூः. கோபேஷு த்வம் வியலாசீஹி ந கலு பகுஜனைஹ தாவதாவேதிதோ பூः. दृष्ट्वाथ त्वां तदेदं प्रथममुपगते पुण्यकाले जनौघाः. दृष्ट्वाथ त्वां तदेदं प्रथममुपगते पुण्यकाले जनौघाः. दृष्ट्वाथ त्वां तदेदं प्रथममुपगते पुण्यकाले जनौघाः. पूर्णानन्दाविपापाः सरसमभिजगुः त्वत्कृतानि स्मृतानि. पूर्णानन्दाविपापाः सरसमभिजगुः त्वत्कृतानि स्मृतानि. पूर्णानन्दाविपापाः सरसमभिजगुः त्वत्कृतानि स्मृतानि. चाणूरो मल्लवीरः तदनु नृपगिरा मुष्टिको मुष्टिशाली. चाणूरो मल्लवीरः तदनु नृपगिरा मुष्टिको मुष्टिशाली. चाणूरो मल्लवीरः तदनु नृपगिरा मुष्टिको मुष्टिशाली. त्वां रामं चाभिपेदे झट झटिति मिथो मुष्टिपातातिरूक्षम्. त्वां रामं चाभिपेदे झट झटिति मिथो मुष्टिपातातिरूक्षम्. त्वां रामं चाभिपेदे झट झटिति मिथो मुष्टिपातातिरूक्षम्. उत्पातापातनाकर्षण विविधरणान्यासताम् विविधरणानि आसतां तत्र चित्रम्. उत्पातापातनाकर्षण विविधरणानि आसतां तत्र चित्रम्. उत्पातापातनाकर्षण विविधरणानि आसतां तत्र चित्रम्. मृत्योः प्रागेव मल्ल प्रभुरगमदयम् भूरिशो बन्धमोक्षान्. मृत्योः प्रागेव मल्ल प्रभुरगमदयम् भूरिशो बन्धमोक्षान्. मृत्योः प्रागेव मल्ल प्रभुरगमदयम् भूरिशो बन्धमोक्षान्. हाधिक्कष्टं कुमारौ सुललितवपुषौ मल्लवीरौ कठोरौ. हाधिक्कष्टं कुमारौ सुललितवपुषौ मल्लवीरौ कठोरौ. हाधिक्कष्टं कुमारौ सुललितवपुषौ मल्लवीरौ कठोरौ. न द्रक्ष्यामो व्रजामः त्वरितमिति जने भाषमाणे तदानीम्. न द्रक्ष्यामो व्रजामः त्वरितमिति जने भाषमाणे तदानीम्. न द्रक्ष्यामो व्रजामः त्वरितमिति जने भाषमाणे तदानीम्. चाणूरं तं करोत् ब्राह्मणविगलत् असुं बोधयामासिथोर्व्याम्. चाणूरं तं करोत् ब्राह्मणविगलदसुं
போதயாமாசிதோர்பியாம் சாணூரம் தம் கரோத் பிராமண விகலதசும் போதயாமாசிதோர்பியாம் பிஷ்டோ பூன் முஷ்டிகோபி द्रुतमथ हलिना नष्टशिष्टैर्दधावे पिष्टोऽभूत् मुष्टिकोऽपि द्रुतमथ हलिना नष्टशिष्टैर्दधावे पिष्टोऽभून्मुष्टिकोऽपि द्रुतमथ हलिना नष्टशिष्टैर्दधावे श्रीहरे नमः. அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். அதில் சொல்கிறாள், இந்த கம்சனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை பார்த்துட்டு இருந்தான். அவன் என்ன நினச்சான், இந்த முஷ்டிகன் சாணூரன் இவா 2 பேரும் பலராமனையும் கிருஷ்ணனையும் வதம் பண்ணிவிடுவாள்னு நினச்சான். ஒரு க்ஷணத்தில் இந்த பலராமனும் கிருஷ்ணனும் சாணூரன் முஷ்டிகன் இவா 2 பேரையும் வதம் பண்ணிவிட்டாள். அவளோட கூட வந்த அந்நிய மல்யுத்தக்காராலெல்லாம் எங்கே எக்ஸிட் இருக்குன்னு பார்த்துன்னு ஓட ஆரம்பிச்சுட்டாள். இதை பார்த்த கம்சனுக்கு ஒன்றும் புரியல. அவன் என்ன பண்ணான், துஷ்டன் அவன், கலமதியினால் ரொம்ப கெட்ட எண்ணம் கொண்டவன். அவன் என்ன பண்ணான், அங்கே வந்திருக்கப்பட்ட கிருஷ்ணனோட கூட வந்திருக்கப்பட்ட அவனுடைய பந்துக்கள், வயசானவாள், அவனுடைய அப்பா அம்மாக்கள், இவாள் எல்லாரையும் வதம் பண்ணிவிடுங்கன்னு ஆர்டர் போட்டான். அங்கே இருக்கப்பட்ட வாத்திய கோஷங்கள்லாம் இருந்தது. எல்லாரும் தம்பட்ட எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கிறவாள் நிறுத்த சொன்னான். நிறுத்திட்டு அங்கே இருக்கப்பட்ட அப்பா அம்மாக்கள் வயசானவாள் எல்லாரையும் கொல்ல சொன்னான். அங்கே ஒரேடியாக பேண்டமோனியம் உண்டாச்சுன்னா சுவாமியும் பலராமனும் ஓடி போடுவாள்னு நினச்சிண்டு. ஆனால் இது சுவாமிக்கு மகா கோபத்தை உண்டாக்கிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு பாஞ்சார் அவன் உயரக்க உட்காந்துருக்கான். 10-12 சீட்டுக்கு மேலே தள்ளி உயரக்க உட்காந்துருக்கான். சுவாமி ஒரே ஒரு பாஞ்சாலாம். எப்படி கருடன் ஒரு மலையை தாண்டுவரோ அப்படி இது மாதிரி பாஞ்சாருங்கிறார். பாஞ்சு போய் அந்த உக்ரசேனங்கிற ராஜாவினுடைய பிள்ளையான கம்சனை உக்ரசேனின்னு சொல்கிறாருங்க. இதுக்காக சொல்கிறாருன்னா, தன்னுடைய அப்பாவான உக்ரசேனனை ஜெயிலில் போட்டு வச்சுட்டு அரசாண்டுருக்கான இந்த கம்சன், அந்த உக்ரசேனிங்கப்பட்ட கம்சன் துஷ்டன், அவனை பிடிச்சாள். அவன் கத்தியை எடுத்து, அவன் பெரிய கத்தியை ஒன்று எடுத்துருந்தான் சுவாமியை வெட்டுறதுக்காக. ஆனால் சுவாமி அவனை வேகமாக பிடிச்சாள்னு சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம் இது. கம்சம்வாரிய தூரியம் கலமதிரவிதன்னு காரியமாரியான் பித்ருன்ஸ்தான் ஆஹந்தும் வியாப்தமூர்த்தேஹே தவச்ச சமசிஷத் தூரமுத்சாரணாய ருஷ்டோ துஷ்டோக்திபிஸ்த்வம் கருட இவ கிரிம் மஞ்சமஞ்சன் உதஞ்சத் खड्गं व्यावल्ग दुस्सङ्ग्रहमपि च हठात् प्राग्रहीः औग्रसेनीं खड्गं व्यावल्ग दुस्सङ्ग्रहमपि च हठात् प्राग्रहीः औग्रसेनीं. ஏ கிருஷ்ணா, அந்த ஔக்ரசேனி கம்சன் துஷ்டனை பிடிச்சுவிட்டேன்னு சொன்னாள். எப்படி என்ன சொன்னான் அந்த கம்சன்? கம்சா சம்வாரிய தூரியம் கலமதி ரவிதன்னு, கெட்ட எண்ணம் கொண்ட அந்த கம்சன் கலமதி ஆர்டர் போட்டான். இறஞ்சி என்ன போட்டான்? காரியமாரியான் பித்ருன்ஸ்தான் ஆகந்தும், எல்லாரும் சத்தத்தை நிறுத்துங்க, தம்பட்டை போடுற சத்தத்தைலாம் வாத்தியத்தெல்லாம் நிறுத்துங்கன்னு. சீக்கிரமாக அங்கே வந்திருக்கிற குழுமி இருக்கிற விருத்தாள், வயசானவாள், நந்தகோபன் முதலானவாள், கிருஷ்ணன் பலராமனுடைய அப்பா அம்மா எல்லாரையும் கொன்னுடுங்கன்னு ஆர்டர் போட்டான். அங்கே இருக்கப்பட்ட செக்யூரிட்டிக்கு எல்லாத்துக்கும். அகந்தும் வியாப்தம் மூர்த்தேஹே தவச்ச சமசிஷத்து தூரம் உத்சாரணாய. இவ்வாறா ஆர்டர் போட்டால் நீ ஓடி போயிடுவே அந்த ரங்கத்தை விட்டுன்னு நினச்சிட்டு கெட்ட எண்ணத்தோடு கூட அப்படி சொன்னான். ஆனால் உனக்கு மகா கோபம் வந்தது. ருஷ்டோ துஷ்டோக்தி பிஸ்துவம், அவன் சொன்ன இந்த கெட்ட வார்த்தைகளை பார்த்துவிட்டு ஒரே கோபம் ஏற்பட்டு நீ கருட இவ கிரிம் மஞ்சம் அஞ்சன் உதஞ்சது, நீ ஒரு பாஞ்சு அவனோட சீட்லேருந்து கம்சனுடைய சீட்டுக்கு கருடன் ஒரு மலையை தாண்டுற மாதிரி தாண்டினேன். கட்கம் யாவல்க துசங்கிரகமப்பி,
அந்த கம்சனை பிடிக்க முடியல. ஏன்னா அவன் கையில் பெரிய கத்தியை எடுத்துன்னு வந்தான் அவன். அப்படி இருந்தால் கூட நீ அவனை பிடிச்சிட்டேங்கிறாள். அப்படி அப்பி அவன் வந்தால் கூட ஹட்டாத்து பிராகிரஹீ ஔக்ரசேனிம், அந்த கம்சனை ஒரு பிடிச்ச, 2 கையும் பிடிச்சிவிட்ட. அவன் கத்தியை எடுத்து இப்படி சுத்தினான். ஆனால் நீ பயப்படலை. கட்கவ்யாவல்க துசங்கிரகமபி ச ஹட்டாத் பிராகிரஹீ ஔக்ரசேனிம், அந்த உக்ரசேனனுடைய பிள்ளையான கெட்ட கம்சனை நீ பிடிச்சிவிட்ட. நீ அவன் கத்தியை சுழட்டின்னு வந்தான் சொல்லப்பட்ட 8வது ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி கம்சனை ஒரு நசுக்கிட்டாள். உடனே அவனை 2 கையும் பிடிச்சிருந்தாள். பிடிச்சிட்டு அவனுடைய எல்லா ஜாயிண்ட்டையும் அப்படி மடக்கி பொடி பண்ணிவிட்டாள். அவன் மேலே ஏறி உட்கார்ந்துட்டு அவனை அதாகதம் பண்ணிவிட்டாள். அப்பொழுது தேவதைகள்லாம் ஆகாசத்துலேருந்து புஷ்ப வருஷம் பொய்ஞ்சாலாம். கம்சனுடைய உசிறு போனோடனே கம்சனுக்கு சாயுஜ்ய பதவியை கொடுத்தாள் நாள். ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் சுவாமியை நினச்சிட்டே இருந்திருக்கான். பயத்தால் இருந்தால் கூட சாமியை நினச்சிட்டே இருந்திருக்கான். அதனால் அவனுக்கு சாயுஜ்ய பதவியை கொடுத்தாள். தன்னோட கூட சேர்த்துன்னு விட்டாளாம் சுவாமி. பேர்பட்ட கருணாமூர்த்தி சுவாமி. அது சொன்னால் 9வது ஸ்லோகத்தில், சத்யோ நிஷ்பிஷ்ட சந்திம் புவி நரபதிம் ஆபாத்திய தஸ்யோபரிஷ்டாத் त्वय्यापात्ये तदैव त्वदुपरि पतिता नाकीनां पुष्पवृष्टिः किं किं ब्रूमस्तदानीं सततमपि भिया त्वद्गतात्मा सभेजे सायुज्यं त्वदधोत्था परमयं वासना காலநேமேஹே. அழகான ஸ்லோகம். அவர் பட்டத்திரி சொல்கிறாள், சத்யா நாள், அதிகமாக டயத்தை வேஸ்ட் பண்ணலையாம் கிருஷ்ணர். உடனே நாள். சத்யா நிஷ்பிஷ்ட சந்திம், சந்திம்னா ஜாயிண்ட்டுன்னு அர்த்தம். கை கால் எல்லாத்துலேயும் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையோ, முழங்கால ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையோ, எல்லாத்தையும் ஒரு ஒடிச்சு விட்டாள் சுவாமி. சத்யோ நிஷ்பிஷ்ட சந்திம் புவி நரபதிம் ஆபாத்திய தஸ்யோபரிஷ்டாத், அவனை கீழே தள்ளினாள், பூமியில் தள்ளினாள் கம்சனை. அது மேலே ஏறி உட்கார்ந்துட்டாள் சுவாமி அவன் மேலே. புவி நரபதிம் ஆபாத்திய தஸ்யோபரிஷ்டாத் त्वय्यापात्ये तदैव त्वदुपरि पतिता நாக்கினாம் புஷ்பவருஷ்டி. அவன் கம்சனுடைய உசுறு போச்சு. ஆனால் சுவாமி மேலே ஒரே புஷ்ப வருஷம் கொட்டித்து தான் உயரக்கேந்து நாக்கினாம் நாள். தேவதைகள்னால் சுவாமி கம்சனை வதம் பண்ணோடனே சந்தோஷப்பட்டு புஷ்ப வருஷத்தை பொழிஞ்சாலாம். கிம் கிம் ப்ரூமஹா ததானீம், நான் எவ்வாறு சொல்லுவேங்கிறாள் பட்டதிரி. கிம் கிம் ப்ரூமஸ்ததானீம் சததம் அபி பியா त्वद्गतात्मा सभेजे. அந்த கம்சன் சததம் அபி பியா त्वद्गत ஆத்மா நாள். எப்போ பார்த்தாலும் ஒன்னே நினச்சிட்டு இருக்கான். பெரிய முனிவர்கள்னா கூட இவ்வளவு தியானம் பண்ணியிருப்பாளான்னு தெரியாது. ஆனால் பயத்தினால ராப்பகலாக அவனுக்கு தூக்கம் கிடையாது. 24 மணி நேரமும் 7 days a week ஒன்னையே நினச்சிட்டு இருந்திருக்கான் இந்த கம்சன். அந்த வாசனையினால் என்ன ஆச்சுன்னாள், சாயுஜ்யம் ஆயிடுத்து, உன்னோட கூட அவன் சேர்ந்துட்டான் நாள். கிம் கிம் ப்ரூமஸ்ததானீம் சததம் அபி பியா त्वद्गतात्मा சபேஜே. உன்னோட கூட त्वद्गतात्मा எப்போதும் ஒன்னே நினச்சிட்டு இருக்கிறதுனால त्वद्गतात्मा சபேஜே சாயுஜ்யம், அவனை உங்ககிட்ட எழுத்துனுட்டே கிருஷ்ணா. त्वद्वदोत्था பரமியம் வாசனா காலநேமேஹே. இது காலநேமேஹே வாசனா. அந்த கம்சனுடைய வாசனைன்னா பெருங்காய பொட்டிக்குள்ளே பெருங்காயம் இருந்துன்னு வச்சுங்கோ. இந்த பெருங்காயம்லாம் ஆனப்புறம் அந்த பெருங்காய டப்பாவை டிஷ்வாஷரில் போட்டு 2000 தடவை வாஷ் பண்ணால் கூட அதை மோந்து பார்த்தா அந்த பெருங்காய டப்பாக்குள்ளே குங்குமப்பூ போய் போட முடியாது. ஏன்னா குங்குமப்பூவும் பெருங்காய வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வாசனைன்னு பேர். அது ஊடுருவி டிஎன்ஏ லெவலில் போய் விழுந்திருக்கும். அப்படி கம்சனுக்கு கிருஷ்ணன் தியானம் இருக்கே, அது டிஎன்ஏ லெவலில் எப்போ பார்த்தா அவன் தூங்கினா கூட அவன் உடம்பு தூங்காது. கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கோம் பயந்துண்டு. அப்படி இருந்ததுனால சுவாமி என்ன பண்ணால், உன்னை விட இன்னொருத்தனை இவ்வளவு தியானம் பண்ணது கிடையாதுப்பா சொல்லி அவனை கொண்டுவிட்டு
அவன் உசுறு போனோடனே அவனை தன்னோட கூட சாயுஜ்ய பதவி கொடுத்துட்டாளுங்கிறாள் பட்டதிரி அழகா 9வது ஸ்லோகத்தில். சத்யோ நிஷ்பிஷ்ட சந்திம் புவி நரபதிம் ஆபாத்திய தஸ்யோபரிஷ்டாத் त्वय्यापात्ये तदैव त्वदुपरि पतिता नाकिनां पुष्पवृष्टि किं किं ब्रूमस्तदानीं सततम् अपि भिया त्वद्गतात्मा सभेदे सायुज्यं त्वद्वधोत्था परम परमयं वासना कालनेमेः. அடுத்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பா என்னை காப்பாத்துங்கிறாள். கம்சனை கொன்னது மாத்திரமில்லை, கம்சனுக்கு 8 பிரதர்ஸ் பிராத்தாக்கள், அவள் எல்லாரையும் கொன்னாள். கொன்னுவிட்டு சுவாமி என்ன பண்ணாள், நேர தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் தேவகி வசுதேவன் இவா 2 பேரும் போய் நமஸ்காரம் பண்ணாலாம். ஆஹாஹா, நீங்கள் அல்லவோ எனக்கு பிறவியை கொடுத்தேள், பிறவியே இல்லாத எனக்கு. அஜனன்னு சுவாமிக்கு பேர், அவருக்கு ஜென்மாவே கிடையாது. ஜென்மாவே இல்லாத ஒரு பரமாத்மா கர்ப்பவாதம் பண்ணாள் தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே. அந்த மாதாவையும் பிதாவையும் போய் நமஸ்காரம் பண்ணாலாம். சன்னமன்னு பிதரவு நாள் பண்ணிவிட்டு எந்த அப்பாவை ஜெயிலில் போட்டு வச்சுருந்தானோ அந்த உக்ரசேனங்கிற மகாராஜா, அவனுக்கு போய் கிரீடத்தை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். நீ அல்லவோ ராஜா, உன்னுடைய பிள்ளையான கம்சன் ரொம்ப கெட்ட துஷ்டனவன், உங்கள்கிட்டேருந்து ராஜாங்கத்தை பிடுங்கிட்டு உன்னை ஜெயிலில் போட்டு வச்சுருந்தானே சொல்லி அந்த உக்ரசேனனுக்கு நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு கிரீடத்தை வச்சாலாம். நீந்தான் இன்னிலேருந்து ராஜான்னு சொல்லி அங்கே இருக்கப்பட்ட அத்தனை யாதவ குலத்தில் இருந்தப்பட்ட அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாளாம். இதெல்லாம் சொல்கிறாள் இந்த 10வது ஸ்லோகத்தில். தத் பிராத்ருன்னு அஷ்டபிஷ்டுவா திருதமத பிதரௌ சன்னமன் உக்ரசேனம் கிருத்வா ராஜானமுச்சை யது குலமகிலம் மோதயன் காமதானை பக்தானாம் உத்தமம் சோத்தவம் அமரகுரோः ஆப்தநீதிம் சகாயம் லப்த்வா துஷ்டோ நகர்யாம் பவனபுரபதே ருந்திமே சர்வரோகானு. ஹே குருவாயூரப்பா, நீ எப்பேற்பட்ட பரமாத்மா தெரியுமா, கிருஷ்ணன் தெரியுமா? நீ என்ன பண்ண, அந்த கம்சனை கொன்னதோடு இல்லாமல் அவனோட பிராத்தாக்கள் 8 பேர், அவளையும் சீக்கிரமாக கொன்னுபிட்டு நீ தாத் பிராத்ருன்னு அஷ்டபிஷ்டுவா 8 பிராத்தாக்கள் கம்சனுக்கு, அவளெல்லாம் கொன்னேன். அவளும் துஷ்டாள். பிஷ்டுவா துருதம் அத பிதரௌ சன்னமன்னு, நேர போய் வேகமாக ஃபஸ்ட்டு காரியம் என்ன பண்ணேன், உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் தேவகி வசுதேவன் இவா 2 பேரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருந்தான் கம்சன். கண்கள்லேருந்து தாரதாரையாக ஜலமட்டம் உட்கார்ந்துருந்தாள் அவளை போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணாலாம். உக்ரசேனம் கிருத்வா ராஜானம், கம்சனோட அப்பாவான உக்ரசேனனை ராஜாவா பண்ணினாள். அவன் தலையில் கிரீடத்தை வச்சு கிருத்வா ராஜானமுச்சை எது குலம் அகிலம் மோதயன்னு காமதானை, அவளுடைய இஷ்டங்களெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சாள். அங்கே குழுமி இருந்த யாதவ குலத்தில் இருக்கப்பட்டவாள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஆரவாரம் பண்ணி ஜெயகோஷம் போட்டாலாம். சந்தோஷமாக எல்லாரும் இருந்தாலாம். அப்பொழுது சுவாமி என்ன பண்ணாள், பக்தானாம் உத்தமம் சோத்தவம், அந்த யாதவ குலத்தில் உத்தவன் ஒருத்தர் பரம பாகவதன், அவனை சுவாமி தன்னுடைய பக்தனாக ஏற்றுண்டாள். ஏன்னா அந்த உத்தவ நீதின்னுட்டு நீதி சாஸ்திரம்னா நன்னா படிச்சிருக்காள். அவள் தேவ குருவான பிரகஸ்பதிக்கிட்ட போய் சிஷ்யனாக இருந்து நல்ல நீதிகளெல்லாம் பண்ணி நீதி சாஸ்திரம் எழுதி வச்சவர் அந்த உத்தவர். அப்பேற்பட்ட உத்தமர் அவரை சகாவா பண்ணிட்டார் கிருஷ்ணன். பண்ணிட்டு அந்த மதுரையிலேயே வசிச்சுட்டு இருந்தாலாம் அப்பாவோடையும் அம்மாவோடையும். ஏன்னா சுவாமிக்கு என்ன எண்ணம், எந்த சமயத்தில் சின்ன குழந்தைகளாக இருக்கும்பொழுது அப்பாவும் அம்மாவும் நினச்சி துடிச்சிருப்பாளே, என்னுடைய சின்ன குழந்தை இருந்தாக்க இப்போ நான் லாலெலாம் பாடணும் பண்ணியிருப்பேனேன்னு நினச்சிருப்பாளே. அப்பாவோடையும் அம்மாவோடையும் கொஞ்ச நாள் இருக்கணும்னுட்டு மதுரையில் சுவாமி வசிச்சாள்னு சொன்னாள். அப்பேற்பட்ட வசத்தியான குருவாயூரப்பா,
என்னுடைய எல்லா ரோகங்களையும் நீ நிவர்த்தி பண்ணி எனக்கு நல்ல சௌக்கியத்தை கொடுக்கணும், உடம்பு சௌக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்கிறார் 10வது ஸ்லோகத்தில். தத்பிராத்ருன் அஷ்டபிஷ்ட்வா துருதமத பிதரௌ சன்னமன் உக்ரசேனம் கிருத்வா ராஜானமுச்சை யதுகுலமகிலம் மோதயன் காமதானை பக்தானாம் உத்தமம் சோத்தவம் அமரகுரோஹோ ஆப்தநீதிம் சகாயம் லப்த்வா துஷ்டோ நகர்யாம் பவனபுரபதே ருந்திமே சர்வரோகான். ஸ்ரீ ஹரே நம. இது ஸ்ரீமன்னாராயணீயே கம்சவத வர்ணனம் நாம பஞ்சசப்ததிதமம் தசகம். ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். கம்சம்வாரிய தூரியம் கலமதிரவதன் காரியமார்யான் பித்ருன்ஸ்தான். கம்சம்வாரிய தூரியம் கலமதிரவிதன் காரியமார்யான் பித்ருன்ஸ்தான். கம்சம்வாரிய தூரியம் கலமதிரவிதன் காரியமார்யான் பித்ருன்ஸ்தான். ஆகந்தும் வியாப்தமூர்த்தேः தவ ச சமசிஷத் தூரமுத்சாரணாய. ஆகந்தும் வியாப்தமூர்த்தேः தவ ச சமசிஷத் தூரமுத்சாரணாய. ஆகந்தும் வியாப்தமூர்த்தேः தவ ச சமசிஷத் தூரமுத்சாரணாய. ருஷ்டோ துஷ்டோக்திபிஸ்த்வம் கருடைவ கிரிம் மஞ்சமஞ்சன்னுதஞ்சத். ருஷ்டோ துஷ்டோக்திபிஸ்த்வம் கருடைவ கிரிம் மஞ்சம் அஞ்சன் உதஞ்சத். ருஷ்டோ துஷ்டோக்திபிஸ்த்வம் கருடைவ கிரிம் மஞ்சம் அஞ்சன்னுதஞ்சத். खड्गव्यावल्ग दुस्सङ्ग्रहमपि च हठात् प्राग्रहीः औग्रसेनिम्. खड्गव्यावल्ग दुस्सङ्ग्रहमपि च हठात् प्राग्रहीः औग्रसेनिम्. खड्गव्यावल्ग दुस्सङ्ग्रहम् अपि च हठात् प्राग्रहीः औग्रसेनिम्. सद्यो निष्पिष्टसन्धिं भुवि नरपतिम् आपात्य तस्योपरिष्टात्. सद्यो निष्पिष्टसन्धिं भुवि नरपतिमापात्य तस्योपरिष्टात्. सद्यो निष्पिष्टसन्धिं भुवि नरपतिमापात्य तस्योपरिष्टात्. त्वय्यापात्ये तदैव त्वदुपरि पतिता नाकीनां पुष्पवृष्टिः. त्वय्यापात्ये तदैव त्वदुपरि पतिता नाकीनां पुष्पवृष्टिः. त्वय्यापात्ये तदैव त्वदुपरि पतिता नाकीनां पुष्पवृष्टिः. किं किं ब्रूमस्तदानीं सततमपि भिया त्वद्गतात्मा सभेजे. किं किं ब्रूमस्तदानीं सततमपि भिया त्वद्गतात्मा सभेजे. किं किं ब्रूमस्तदानीं सततमपि भिया त्वद्गतात्मा सभेजे. सायुज्यं त्वद्वधोत्था परमपरमयं वासना कालनेमेः. सायुज्यं त्वद्वधोत्था परमपरमयं वासना कालनेमेः. सायुज्यं त्वद्वधोत्था परमपरमयं वासना कालनेमेः. तद्भ्रातॄन् अष्टपिष्ट्वा द्रुतमथ पितरौ सन्नमन् उग्रसेनं. तद्भ्रातॄन् अष्टपिष्ट्वा द्रुतमथ पितरौ सन्नमन् उग्रसेनं. तद्भ्रातॄन् अष्टपिष्ट्वा द्रुतमथ पितरौ सन्नमन् उग्रसेनं.
கிருத்வா ராஜானமுச்சைः யதுகுலமகிலம் மோதயன் காமதானைः கிருத்வா ராஜானமுச்சைः யதுகுலமகிலம் மோதயன் காமதானைः கிருத்வா ராஜானமுச்சைः யதுகுலமகிலம் மோதயன் காமதானைः பக்தானாமுத்தமம் சோத்தமம் அமரகுரோः ஆப்தநீதிம் சகாயம் பக்தானாமுத்தமம் சோத்தமம் அமரகுரோः ஆப்தநீதிம் சகாயம் பக்தானாமுத்தமம் சோத்தமம் அமரகுரோராப்தநீதிம் சகாயம் லப்த்வா துஷ்டோ நகர்யாம் பவனபுரபதே ருந்தி மே சர்வரோகான் லப்த்வா துஷ்டோ நகர்யாம் பவனபுரபதே ருந்தி மே சர்வரோகான் லப்த்வா துஷ்டோ நகர்யாம் பவனபுரபதே ருந்தி மே சர்வரோகான். ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே கம்சவத வர்ணனம் நாம பஞ்சசப்ததிதமம் தசகம். ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே கம்சவத வர்ணனம் நாம பஞ்சசப்ததிதமம் தசகம். பிராதः சந்திரஸ்தபோஜ க்ஷிதிபதி வச்சசா பிரஸ்துதே மல்லதூர்யே சங்கே ராஜ்ஞாம் ச மஞ்சான் அபியயுஷி கதே நந்தகோபேபி ஹர்ம்யம் கம்சே சௌதாதிரூடே த்வமபி சஹபலः சானுகச்சாருவேஷௌ ரங்கத்வாரம் கதோ பூ குபிதகுவலயா பீட நாகாவலீடம் பாபிஷ்டாபேயி மார்காத் த்ருதமிதி வச்சசா நிஷ்ठुरक्रुद्धबुद्धेः अम्बष्टस्य प्रणोदात् अधिकजवजुषा हस्तिना गृह्यमाणः केलीमुक्तोऽथ गोपी कुचकलशचिर स्पर्धिनं कुम्भमस्य व्याहत्यालीयथास्त्वं चरणभुवि पुनः निर्गतो वल्गुहासी हस्तप्राप्योऽप्यगम्यो झटिति मुनिजनस्येव धावन् गजेन्द्रं क्रीडन्नापात्य भूमौ पुनरभिपततः तस्य दन्तं सजीवं मूलादुन्मूल्य तन्मूलकमहित महामौक्तिकानि आत्ममित्रे प्रादास्त्वम् आरमेभिः ललितविरचितं राधिकायै दिशेति गृह्णानं दन्तमंसे युतमथ हलिना रङ्गमङ्गाविशन्तं त्वां मङ्गल्याङ्गभङ्गी रभसहृतमनोलोचना वीक्ष्य लोकाः हम हो धन्यो नु नन्दो नहि नहि पशुपालाङ्गना नो यशोदा नो नो धन्येक्षणा स्मः त्रिजगति वयमेवेति सर्वे शशंसुः पूर्णं ब्रह्मैव साक्षात् निरवधि परमानन्द सान्द्र प्रकाशं गोपेषु त्वं व्यलासीः न खलु बहुजनैः तावदा वेदितो भूः दृष्ट्वाथ त्वां तदेदं प्रथममुपगते पुण्यकाले जनौघाः पूर्णानन्दा विपापाः सरसमभिजगुः त्वत्कृतानि स्मृतानि चाणूरो मल्लवीरस्तदनु नृपगिरा मुष्टिको मुष्टिजाली त्वां रामं चाभिपेदे झटझटिति मिथो मुष्टिपातातिरूक्षम् उत्पातापातनाकर्षण विविध रणान्यासतां तत्र चित्रं मृत्योः प्रागेव मल्ल प्रभुरगमदयं भूरिशो बन्धमोक्षान्
हाधिकष्टं कुमारौ सुललितवपुषौ मल्लवीरौ कठोरौ न द्रक्ष्यामो व्रजामः त्वरितमिति जने भाषमाणे तदानीं चाणूरं तं करोद्ब्राह्मणविगलदसुं पोथयामासिथोर्व्यां पिष्टो भून्मुष्टिकोऽपि द्रुतमथ हलिना नष्टशिष्टैर्दधावे कंसः संवार्य तूर्यं खलमतिरविदन् कार्यमार्यान् पितॄंस्तान् आहन्तुं व्याप्तमूर्तेः तव च समशिषद् दूरमुत्सारणाय रुष्टो दुष्टोक्तिभिस्त्वं गरुडैव गिरिं मञ्चमञ्चन्नुदञ्चत् खड्गव्यावल्ग दुस्सङ्ग्रहमपि च हठात् प्राग्रहीः औग्रसेनिं सद्यो निष्पिष्टसन्धिं भुवि नरपतिमापात्य तस्योपरिष्टात् त्वय्यापात्ये तदैव त्वदुपरि पतिता नाकीनां पुष्पवृष्टिः किं किं ब्रूमस्तदानीं सततमपि भिया त्वद्गतात्मा सभेजे सायुज्यं त्वद्वधोत्था परमपरमियं वासना कालनेमेः तद्भ्रातॄन् अष्टपिष्ट्वा द्रुतमथ पितरौ सन्नमन् उग्रसेनं कृत्वा राजानमुच्चैः यदुकुलम् अखिलं मोदयन् कामदानैः भक्तानाम् उत्तमं चोद्धवम् अमरगुरोः आप्तनीतिं सखायं लब्ध्वा तुष्टो नगर्यां पवनपुरपते रुन्धि मे सर्वरोगान् श्रीहरे नमः। ओमिति श्रीमन्नारायणीये कंसवधवर्णनं नाम पंचसप्ततितमं दशकं समाप्तं. श्री हरये நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः
स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय